இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வாழை இலையை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். என்னங்கிறத வீடியோக்குள்ள வந்து பார்க்கலாமா? இதுக்கு 2 வாழை இலை எடுத்திருக்கேன், சின்னதாக தான் எடுத்திருக்கேன். இதை 2 பக்கட்டும் கட் பண்ணிட்டு அந்த வேரை மட்டும் தனியாக எடுத்து தூக்கி போட்டுடலாம். இப்போ இந்த வாழை இலையை குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு மிக்ஸி ஜாடியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அடிச்சிட்டு வந்து இதை ஜூஸாக புழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த வாழை இலையில நிறைய சக்கை இருக்கும், அதனால 2 முறை இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். வடிகட்டின ஜூஸை வேற பாத்திரத்தில் மாற்றி ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டு இந்த ஜூஸில் 2 ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்து இந்த ஜூஸ் நல்ல ட்ரை ஆகிற வரையும் கொதிக்க விட்டு இறக்கி வச்சிடலாம். ஸ்வீட் செய்ய ஆரம்பிக்கலாமா? இதுக்கு நான் 50 ml நெய் சேர்க்கிறேன். 1 கப் ரவா சேர்த்து அந்த நெய்யிலேயே அந்த ரவா வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிற வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இந்த கப்புனால 3 கப் அளவு ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. ஏன்னாக்கா அப்பதான் வந்து அந்த ரவா வந்து நல்லா வெந்திருக்கும். இப்போ பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியிலே கெட்டி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ 1 கப் அளவு சக்கரை, அதாவது 1 கப் அளவு ரவானா 1 கப் அளவு சக்கரை சேர்த்தா கரெக்டாக இருக்கும். சக்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வாழை இலை ஜூஸ், இது வந்து கிரீன் கலரா நம்ம வந்து கேசரிக்கின்றதுக்காக இந்த கலரை நான் சூஸ் பண்ணேன். இது மேலேயே 1 சிட்டிகை சால்ட், 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், கடைசியாக நெய்யில் பொரிச்ச முந்திரி திராட்சை, வெள்ளரி விதை, இது எல்லாத்தையும்